வணக்கம். கையிலின் கைப்பக்குவம். இன்றைக்கி வந்து பன்னீர் கிரேவி செஞ்சு காமிக்க போகிறேன். பன்னீர் கிரேவினாவே நம்ம மோஸ்ட்லி வந்து கடாய் பன்னீர், பன்னீர் பட்டர் மசாலா இது 2 தான் அதிகமாக அட்டன் பண்ணுவோம். இல்லைன்னா வந்து பன்னீர் பரோட்டா, சில்லி அந்த மாதிரி ஏதாவது தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஷாஹி பன்னீர் செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து முகாலியர் ரெசிபி. முகாலியர் வந்து அதிகமாக வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி தான் நட்ஸாக அதிகமாக சேர்த்திப்பாங்க. இது கொஞ்சம் ரிச்சாக தான் இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். அஞ்சு பூண்டு, இஞ்சி சின்ன துண்டு, பத்து பாதாம் இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கணும், 10 முந்திரி, இந்த கிரேவிக்கு வந்து பச்சை மிளகா தான் சேர்த்திக்கிறேன். இது வந்து மைல்டான காரமாக தான் இருக்கும். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கசகசா 1 ஸ்பூன். கசகசா வந்து ஆப்ஷனல் தான், நான் சேர்த்திருக்க ஒரு திக்னஸ்க்காக. இப்போ இது வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த கிரேவி வந்து ஒயிட்டாக தான் இருக்கும், கலர் இருக்காது. ஒயிட் கலரில் தான் இருக்கும் இந்த கிரேவி. இதுக்கு மசாலாலாம் எதுவும் கிடையாது, இது மட்டும்தான். காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகா சேர்த்துறோம் இல்லைங்க, அது மட்டும் தான். சில்லி பவுடரில் கிடையாது. இது நல்லா குக் ஆகட்டும். ஆனியனில் நல்லா குக் ஆயிடுச்சு. இது எப்படி குக் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியும்னா, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், ஒரு பிங்கிஸாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆற விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும், மை மாதிரி இருக்கணும். மை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. நம்ம கிரேவி வந்து இந்த மாதிரி தான் ஒயிட்டாக க்ரீமியாக இருக்கும். இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்திருக்கேன். ஆயில் 2 ஸ்பூன். பன்னீர் வந்து இந்த மாதிரி நான் க்யூப் பண்ணி எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் பன்னீர். லைட்டாக சாட்டே பண்ணால் போதும், ஒரு சாஃப்ட்னஸ்க்காக. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இதுலேயே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் சேர்த்திக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ மிக்ஸி கழுவுன தண்ணி சேர்த்திக்கிறேன். நீங்கள் ஆனியன் குக் பண்ணும்போது தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை வடித்து எடுத்து வச்சு இதில் இப்போ இந்த டைமில் சேர்த்திக்கிங்க. அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். நல்லா கொதி வரட்டும். இது ஆல்ரெடி வந்து பாதாம் முந்திரி எல்லாமே குக் ஆகிருக்கு, அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதி இருந்தால் போதும். இந்த கிரேவிக்கு நம்ம தக்காளியில் எதுவும் சேர்த்திக்கல. அதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் கெட்டி தயிர்,
புளிக்காத தயிரை எடுத்துக்குங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் கூட 1/2 ஸ்பூன் சர்க்கரை, ரெண்டும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிரேவியில் சேர்த்துங்க. அப்படியே சேர்த்துனீங்கன்னா தயிர் வந்து கொஞ்சம் திரி திரியாக கட்டி கட்டியாக அங்கங்கே நிற்கும். அதனால் வந்து நல்லா கலந்து விட்டு சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் போதும். சுகர் சேர்த்துனா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம கரைச்சி சேர்த்துறதுனால தயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க. எனக்கு உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். அஞ்சு நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பன்னீர் சேர்த்திக்கலாம். நம்ம கிரேவி வந்து ஒயிட்டாக க்ரீமியாக இருக்குது. இப்போ கஸ்தூரி மேத்தி, நம்மளுடைய கிரேவி ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். நம்மளுடைய ஷாஹி பன்னீர் ரெடி. நல்ல ரிச்சான ஹைஃபையான கிரேவி இது. ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது சப்பாத்தி, ரொட்டி, நான், குல்ச்சா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து குங்குமப்பூ இருந்தது, அதனால் சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கிங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.